மல்லன் மணினால பாதிக்கப்பட்ட மக்களை முருகனும் விநாயகரும் பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வர்றாங்க அப்படிங்கிறத போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல இவங்க 2 பேரும் வர்றதை பார்த்த மணியும் நம்ம தாயார் தானே வருவாங்கன்னு நினைச்சோம், இங்க பாருங்க அப்படிங்கிறான். இதுவும் நல்லதுக்கு தான். தாயார் பாவி மக்களை பலி கொடுக்கறத தடுக்கிறதுக்காக வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா தன்னோட பிள்ளைகளான இவங்களை பலி கொடுக்கறத தடுக்கிறதுக்காக வருவாங்க இல்லையா, அதனால நிச்சயம் அவங்க இங்க வருவாங்க அப்படின்னு சொல்ல பார்வதி அந்த இடத்த நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த அப்பாவி மக்களையும் ஒரு மலையோட உச்சிக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கிருந்து அவங்க கீழே தள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாமே சிவன் ரொம்ப வருத்தத்தோட பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு நாராயணன் வர்றாரு. பார்வதி இன்னும் எத்தனை விஷயத்தை தான் தாங்க வேண்டியது இருக்கும். முதல்ல கங்காதேவி, இப்போ முருகன் விநாயகர் 2 பேருமே அப்படின்னு சொன்னதும் சிவனும் நடக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பா நடந்தே தீரும், அது மும்மூர்த்திகளால நம்மளால தடுக்க முடியாது. மல்லனும் மணியும் அனுபவ பாடத்தை கத்துக்கிட்டே ஆகணும். பக்திக்கு எல்லாத்தை விட சக்தி அதிகம் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும். இது எல்லாம் தெளிவா புரியற வரைக்கும் காலச்சக்கரத்தோட போக்குப்படிதான் எல்லாம் நடக்கும். பார்வதியோட இந்த பயணத்தோட முடிவுல சிவன் சக்தி 2 பேருமே சங்கமமாகத்தான் போறாங்க. மகா காளியோட இந்த பயணம் முடிவடைய போறது மகா கால்ல சந்திக்கும் போதுதான். அதனால அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாரு. நாராயணனும் கொஞ்சம் அமைதியாகிறாரு. அடுத்த காட்சியில திரும்ப முருகனும் விநாயகரும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சுத்தி வளைக்கிற மல்லன் மணியோட ஆட்களோட அவங்க 2 பேருமே சண்டை போடுறாங்க. கடைசி முருகன் அவங்க அழிக்க முயற்சி பண்ணும் போது இவங்களை யாரை அழிச்சிங்கனாலும் இந்த அப்பாவி ஜனங்களை கொண்டுருவோம் அப்படின்னு மல்லன் மிரட்டுறான். முருகனும் விநாயகரை பார்க்க அவரும் வேண்டாங்கிற மாதிரி தலையசைக்கிறாரு. மல்லனும் 2 பேரும் சரணடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லவும் முருகனும் நீ சொல்ற மாதிரி செய்யறோம், ஆனா அந்த அப்பாவி ஜனங்களை விடுவிச்சிருங்க, ஞாபகம் இருக்கட்டும் நீ எதிர்க்கிறது சிவசக்தியோட 2 பாலகர்களை அப்படின்னு சொல்றாரு. இவனும் அந்த அப்பாவி ஜனங்கள் எல்லாருமே அவங்களோட கட்டுல இருந்து விடுவிக்கிறான். அவங்கள விடுவிச்சதும் முருகனும் விநாயகரும் அவங்க கையில இருக்க ஆயுதங்களை மறைய வைக்கிறாங்க. உடனே அவனுடைய ஆட்கள் அவங்கள சுத்தி வளைக்கவும் இவ்வளவு நேரம் நல்ல மாதிரி இருந்த மணியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இவங்க 2 பேரும் இப்ப தாக்குங்க, தாயார் கண்டிப்பா வந்துருவாங்க அப்படிங்கிறான். மல்லன் அவங்களை நோக்கி போகும். மணி தாயார் வந்துருவாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கான். நேரா விநாயகர் கிட்ட போன மல்லன், எனக்கு உன்னோட உயிர் தான் வேணும், ஏன்னா அவங்களே அவங்களோட கைகளால் உன்னை உருவாக்குனாங்க இல்லையா, உன் மேல அன்பு அதிகமா அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி விநாயகரை தாக்க போக அங்க காளியோட குரல் கேக்குது. திரும்பி பார்த்துட்டு மல்லனும் அவங்க வந்துட்டாங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்துறான். மணி தாயார் வந்துட்டாங்க, கடைசி காளியோட வடிவத்துக்கு மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டிட்டு கும்பிடுறான். மல்லனோட வேகமா அவனை கூப்பிட்டுட்டு போகணும்னு பாக்குறான். வாங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு அவனை கூப்பிடுறான். ஆனா மணியும் நான் மகாகாளி தரிசனம் பண்ணிட்டு தான் வருவேன், இங்க இது வரமாட்டேன், அவங்களோட அருள் எனக்கு வேணும் அப்படின்றான். நீ இங்க இருந்த அப்படின்னா உனக்கு வரம் கிடைக்காது, சாபம் தான் கிடைக்கும், இங்க நடக்கிறதெல்லாம் காளி பார்த்தாங்கன்னா சாபம் தான் கிடைக்கும், வாங்கிருந்து போலாம் அப்படிங்கிறான். அப்போ மணி சொல்றான், இல்ல நான் தாயார் தரிசனம் பண்ணி தான் இங்க இருந்து வருவேன் அப்படின்னு பிடிவாதமா நிக்கிறான். நமக்கு தேவை தாயாரை கோவப்படுத்துறதுதான், நம்ம அவங்கள எந்திரத்தை நோக்கி வரவழைக்கணும், வாங்கிருந்து போலாம் அப்படின்னு அவன் இழுத்துட்டு போறான். அவனும் போற வழியெல்லாம் நான் தாயாரை தரிசிக்கணும் வரமாட்டேன்னு சொல்லிட்டே தான் போறான் கூட. திரும்பி பார்த்தா அங்க மகாகாளி விஸ்வரூபம் எடுத்து நின்றுட்டு இருக்காங்க. மல்லன் மணியோட ஆட்கள் முருகன் விநாயகரை பிடிச்சு வச்சிருக்கிறதையும் அப்பாவி ஜனங்க எல்லாமே மலையோட உச்சி நோக்கி போயிட்டு இருக்கிறதையும் பார்த்த காளி கோபத்தோட அந்த இடத்துல வந்து குதிக்கிறாங்க. மல்லன் மணியோட ஆட்கள் அவங்கள தாக்கவும் அவங்கள திருப்பி தாக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட தாக்குதலை பார்த்த முருகன், இது வரைக்கும் தாயாரை எத்தனையோ முறை காளியோட உருவத்துல நான் பார்த்திருக்கேன், ஆனா இப்ப இருக்கிற கோவம் ரொம்ப அதிகமா இருக்கு அவங்க கிட்ட அப்படின்னு சொல்றாரு. விநாயகரும் எப்பவுமே காளி கிட்ட ஒரு தாய்மை உணர்வு இருக்கிறது நான் பார்த்திருக்கேன், இப்போ தாய்க்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி நான் உணர்றேன் அப்படிங்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.